உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகமே சொல்லும். நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடை பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும், இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும், பிடிச்ச தெய்வம் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாம் ஒண்ணா தான் வந்துட்டுருக்கும். உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லக்னத்திலேருந்து 4ஆம் பாவத்தில் வந்து எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. இப்போ கேது இருந்துச்சு அப்படின்னா விநாயகர், ராகு இருந்துச்சுன்னா துர்க்கை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி இருந்துச்சு அப்படின்னா பைரவர், அதே மாதிரி சூரியன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சூரிய நமஸ்காரம். அதே மாதிரி இதுக்கு நிறையா தாத்பரியம் உண்டு, அது அப்புறமா சொல்கிறேன். செவ்வாய் இருந்ததுன்னா முருகன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் இருந்துச்சு அப்படின்னா மீனாட்சி, அதே மாதிரி வியாழன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சித்தர் ஜீவசமாதி பீடங்கள், நிறைய ஜீவசமாதி வழிபடுவது. அதே மாதிரி வந்து சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கு எதுக்கு நான் சொல்லிட்டேன், ராகு தான் துர்க்கைன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வந்து உபாசனையாக எடுத்து வழிபட்டிங்கனாவே உங்கள் தடைகள் விலகும். நற்பவி இதை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் 4ஆம் பாவத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து